மார்ச் 31, 2026 உலகம் இன்று என்ன பேசுகிறது? நட்சத்திரங்கள் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இறந்தன. ஆனா நாம் இன்னும் அவற்றின் ஒளியை பார்க்கிறோம். உண்மைதான். சில உண்மைகள் இப்படிதான் காலம் கடந்தாலும் அணையாது. இன்று உலகில் நடப்பதும் இதே கதைதான். வேறு முகம், அதே மனிதன். வாருங்கள் இன்று அந்த முகத்தை பார்ப்போம். தமிழ் வாய்ஸ் ரீட்ஸில் உங்களை வரவேற்கிறோம். ரொம்ப ஒரு ஆழமான தொடக்கம் இது. ஏன்னா இன்னைக்கு உலக அளவுல கொட்டி கிடக்கிற தரவுகள் சாதாரண நடுத்தர மக்களோட பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து குவாண்டம் தொழில்நுட்பத்தோட பாய்ச்சல் வரைக்கும் இருக்கு. ஆமா, இது எல்லாமே மனித சமூகத்தோட ஒட்டுமொத்த உளவியலையும் அப்பட்டமா காட்டுது. எக்ஸாக்ட்லி. அதனாலதான் இந்த விரிவான தேடல்ல நாம் ஒவ்வொரு நிகழ்வையும் 3 கண் கொண்டு அணுகப் போகிறோம். அதாவது காரணம் தேடும் அறிவியலின் கண், அர்த்தம் தேடும் தத்துவத்தின் கண் மற்றும் உண்மை தேடும் ஆன்மீகத்தின் கண். அப்படி பார்த்தா மட்டும்தான் ஒரு சம்பவத்தோட வேர் எங்கே இருக்கு அப்படின்னு நமக்கு முழுமையா புரியும். கண்டிப்பா. ஏன்னா செய்தி வெறும் நிகழ்வல்ல, அது உங்களுக்கான கண்ணாடி. கரெக்ட். இப்போ பிரபஞ்சத்தோட அந்த அமைதியான விதிகள்ல இருந்து பூமியில நடக்கிற மனிதர்களோட முரண்பாடுகளுக்குள் நேரடியாக நுழைவோம். மத்திய கிழக்க பாருங்க, மனித குலம் இன்னமும் வளங்களுக்காக அடித்துக்கொள்வது தொடர்ந்துகிட்டா இருக்கு. ஆமா, ஈரான் இஸ்ரேல் போர் தொடங்கி ஒரு மாசம் ஆகிடுச்சு. ஆமா, இதுல கவனிக்க வேண்டிய ஒரு கொடூரமான விஷயம் என்னன்னா, ஈரானோட மிகப்பெரிய மருந்து தயாரிப்பு நிறுவனமான தோஃபாக் தரு மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இது ஒரு ராணுவ தளம் கிடையாது. அதுதான், இது புற்றுநோய் மற்றும் மயக்க மருந்துகளை தயாரிக்கும் இடம். இதுக்கு பதிலடியா ஈரானும் சவுதியில உள்ள அமெரிக்க படைகளின் அமீர் சுல்தான் தளத்தின் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இப்போ ஹார்மூஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கு. நமது உடம்புல மூளைக்கு செல்லும் முக்கிய இரத்த குழாய் அழைப்பட்டால் என்ன ஆகுமோ அதுதான் இப்போ உலக பொருளாதாரத்திற்கு நடந்திருக்கு. அந்த ஒப்பீடு ரொம்ப சரியானது. இப்போ ஹார்மூஸ் நீரிணை உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தோட நரம்பு மையம். அது வெறும் ஒரு கடல் வழிப்பாதை மட்டும் இல்ல. உலகத்தோட 1/3 பங்கு கச்சா எண்ணெய் அந்த சிறிய நீரிணை வழியார பயணிக்குது. அது அடைக்கப்படும் போது சப்ளை செயின் அப்படிங்கிற சங்கிலி முற்றிலுமா உடையுது. அப்போ இதோட பொருளாதார தாக்கம் எப்படி இருக்கும்? பொருளாதார அறிவியலின் படி பாத்தீங்கன்னா, விநியோகம் குறையும் போது தட்டுப்பாடு ஏற்படும். அதோட விளைவாதான் இப்போ கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $120 எகிரிடுச்சு. ஓ, 120? ஆமா, அமெரிக்காவில் பெட்ரோல் விலை ஒரு கேலனுக்கு $4 தாண்டிடுச்சு. இதிலிருந்து தப்பிக்க பிரேசில் மாதிரி நாடுகள் தங்களோட கரும்பு சார்ந்த எத்தனால் எரிபொருளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த உலகளாவிய அடைப்பிற்கு மத்தியில அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அதிரடியான கருத்து சொல்லியிருக்காரு. அந்த எண்ணெய் விவகாரம் பத்தி தானே? ஆமா, எண்ணெய் தேவைப்படும் நாடுகள் நேரடியாக நீரிணைக்கு சென்று தங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெயை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு கூறியிருக்காரு. இது கேட்பதற்கே சர்வதேச சட்டங்களை மீறும் ஒரு காட்டு தர்பார் போல இருக்கே. இதோட விளைவு என்னவாக இருக்கும்? தத்துவார்த்தமா பாத்தீங்கன்னா, சர்வதேச சட்டங்கள் என்பவை அமைதி காலங்களில் மட்டுமே மதிக்கப்படும் காகித ஒப்பந்தங்கள் அப்படிங்கறத ட்ரம்பின் இந்த பேச்சு சுட்டிக்காட்டுது. ஒரு நெருக்கடி வரும்போது எல்லாமே மாறிடும்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. நெருக்கடி வரும்போது அதிகாரம் மற்றும் பலங்களுக்கான அடிப்படையான ஒரு மிருகத்தனமான போராட்டம் தான் எஞ்சும். யார் எரிசக்தியை கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்களே உலகை கட்டுப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஆதிகால விதிதான் இங்கு செயல்படுது. சட்டம் என்பது வல்லமை படைத்தவர்களின் வசதிக்கேற்ப வளைக்கப்படும் அப்படிங்கறதான் இந்த போக்கு காட்டுது. ரொம்ப ஆழமான ஒரு தத்துவ பார்வை இது. இப்போ இந்த அதிகார போராட்டத்திலிருந்து மனித உரிமைகள் மற்றும் சமூக அடையாளங்களுக்கான போராட்டத்துக்கு வருவோம். இன்னைக்கு உலகில் மிகப்பெரிய ஆன்மீக பண்டிகைகள் எல்லாமே ஒரே நாள்ல நிகழ்கிறது. ஆமா, ரொம்ப அபூர்வமான நாள் இது. கிறிஸ்தவ மதத்தின் புனித வாரம், இஸ்லாமியர்களின் புனித இரவான ரமலானின் லைலத்துல் கதர், சமணர்களின் மகாவீர் ஜெயந்தி மற்றும் இந்துக்களின் வசந்த நவராத்திரி, ராமநவமி என அனைத்தும் ஒன்றிணையும் நாள் இது. ஆனா இதே நாள்ல மனித உரிமைகளுக்கான மிக கடுமையான மீறல்களும் விவாதங்களும் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா அந்த அமெரிக்க விவகாரம். ஆமா, அமெரிக்காவில நைக்கு நிறுவனத்தின் பன்முகத்தன்மை, அதாவது இந்த DEI கொள்கைகள் வெள்ளை இனத்தவர்களுக்கு எதிராக இருக்கிறதா அப்படின்னு வேலைவாய்ப்பு ஆணையம் ஒரு விசாரணையை தொடங்கியிருக்கு. அமெரிக்காவில் நடக்கும் இந்த EOC விசாரணை ஒரு முக்கியமான திருப்பம். வழக்கமா இந்த DEI கொள்கைகள் சிறுபான்மையினரை உள்ளடக்குவதற்காகவே உருவாக்கப்பட்டன. ஆமா, எல்லாருக்கும் சம உரிமை கிடைக்கணும்னு தானே கொண்டு வந்தாங்க. கரெக்ட்.
ஆனா இப்போ அந்த கொள்கைகளே பெரும்பான்மை சமூகத்திற்கு, அதாவது வெள்ளை இனத்தவருக்கு எதிராக பாகுபாட்டை காட்டுகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுது. இது ஒரு முரண்பாடா இருக்கே. ஆமா, இது சமூகவியல்ல ஒரு புதிய முரண்பாடு. நாம் சமத்துவத்தை உருவாக்குறோமா அல்லது பாகுபாட்டின் திசையை மட்டும் மாற்றோமா அப்படிங்கிற தத்துவார்த்தமான கேள்வியே இது எழுப்புது. இதை எந்த ஒரு தரப்பிற்கும் ஆதரவான விஷயமா பார்க்காம ஒரு சமூக மாற்றத்தோட விளைவா பார்க்கணும். உண்மைதான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஐரோப்பா மற்றும் மத்திய ஆசியாவில மகப்பேறு வன்முறை மிகப்பெரிய நெருக்கடியா உருவெடுத்திருக்கு. இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான டாபிக். கண்டிப்பா. பிரசவத்தின் போது பெண்களுக்கு தரப்படும் தரமற்ற சிகிச்சை, அவங்களோட சம்மதமில்லாம செய்யப்படும் அறுவை சிகிச்சைகள் மற்றும் வன்முறைக்கு எதிரா அமைப்புகள் போராடி வராங்க. கடவுள்களின் பிறப்பையும் இறை தூதர்களின் வெளிப்பாட்டையும் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடும் நாம, ஒரு சாதாரண மனித உயிருக்கு அதை பெற்றெடுக்கும் தாய்க்கு தரும் மரியாதை இவ்வளவுதானா? அது மிக ஆழமான முரண்பாடு. ஆன்மீக பார்வையில பாத்தீங்கன்னா, பிரசவம் என்பது உயிரின் மிக தூய்மையான வெளிப்பாடு. ஆனா அந்த தருணத்தில் நடக்கும் மகப்பேறு வன்முறை என்பது வெறும் மருத்துவ சிக்கல் கிடையாது. வேற என்னவா பாக்குறீங்க இத? அது அதிகார துஷ்பிரயோகத்தின் உச்சம். ஒரு மருத்துவ அறையில நடக்கும் இந்த வன்முறை சமூகத்தில் ஈகோ மற்றும் அதிகாரத்தால் மனிதர்கள் எவ்வளவு பிளவுபட்டுள்ளார்கள் அப்படிங்கிறத காட்டுது. சமத்துவம் என்பது நிறுவனங்களின் DEI கொள்கைகளில் மட்டுமில்ல, ஒரு பெண் தன் உயிரை பணயம் வைத்து இன்னொரு உயிரை பெற்றெடுக்கும்போது அவளை நாம் எப்படி நடத்துகிறோம் என்ற அடிப்படை அறத்தில் இருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இது ஒரு செய்தி மட்டுமல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள மனித மனத்தின் பிரதிபலிப்பு. கண்டிப்பா. இப்போ இந்த சர்வதேச அளவிலான உரிமை போராட்டங்கள், பொருளாதார சிக்கல்களிலிருந்து நம்ம இந்தியாவோட உள்நாட்டு நிலவரத்திற்கு வருவோம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சத்தீஸ்கரின் பஸ்தார் பிராந்தியத்தில் மாவோயிசம் ஏறக்குறைய ஒழிக்கப்பட்டுவிட்டது அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அதே சமயம் CAPF மசோதா 2026 மூலம் CRPF, BSF போன்ற மத்திய படைகளில் IPS அதிகாரிகளுக்கான இடஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதாவது IG பதவிகளில் 50%, ADGயில் 67%, DG பதவிகளில் 100% ஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது எதை காட்டுது? இது இந்தியாவின் பாதுகாப்பு கட்டமைப்பில் ஒரு மிக முக்கியமான அமைப்பு ரீதியான மாற்றம், அதாவது ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச். மாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள IPS அதிகாரிகளுக்கும் இடையிலான அதிகார பகிர்வில் இது ஒரு மையப்படுத்தலை உருவாக்குது. அதாவது சென்ட்ரலைசேஷன் நடக்குது. எக்ஸாக்ட்லி. பாதுகாப்பை ஒருங்கிணைக்க இது உதவும் அப்படின்னு ஒரு தரப்பு வாதம் இருந்தாலும், அதிகார பரவலாக்கல் என்ற தத்துவத்திற்கு இது நேர்மாறானது அப்படிங்கறதையும் நாம கவனிக்கணும். ஒரு பக்கம் பாதுகாப்பு இப்படி மையப்படுத்தப்படும் போது, மறுபக்கம் பொருளாதார தரவுகள் சில அதிர்ச்சியான தகவல்களை தருது. இந்தியாவின் IIP குறியீடு 5.2% வளர்ந்திருக்கு. இது ஒரு நல்ல வளர்ச்சி தானே? ஆமா. இதுல எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்திக்கு 7104 கோடி ரூபாய் முதலீடு வந்திருக்கு. மூலதன பொருட்கள் 12.5% அபாரமான ஏற்றம் கண்டிருக்கு. ஆனா நுகர்வோர் பொருட்கள் சரிஞ்சிருக்கு இல்லையா? அதான் பிரச்சனை. நுகர்வோர் பொருட்கள் 2.1% சரிவை சந்தித்துள்ளன. இதோட உண்மையான அர்த்தம் தான் என்ன? இத நான் ஒரு K வடிவ பொருளாதார மீட்சியாக பார்க்கிறேன். அந்த K வடிவ ஒப்பீட்ட பொருளாதார அறிவியலோட பொருத்தி பார்க்கலாம். இப்போ K என்ற எழுத்தோட மேல் நோக்கிய கோடு தான் அந்த மூலதன பொருட்கள். அதாவது அரசும் பெருநிறுவனங்களும் பண்ற முதலீடு. ஆமா. பாலங்கள், தொழிற்சாலைகள், இயந்திரங்கள்ல பெரிய அளவுல முதலீடு செய்யப்படுது. அது செழிப்பா வளருது. ஆனா Kயின் கீழ் நோக்கிய கோடு சாமானிய மக்களின் நுகர்வு. நுகர்வோர் பொருட்கள் 2.1% சரிந்துள்ளது. அப்படின்னா சோப்பு, ஷாம்பு, பிஸ்கட் தொடங்கி டிவி, ஃப்ரிட்ஜ் வரை அன்றாட மக்களின் வாங்கும் திறன் வீழ்ச்சியடைந்துள்ளது அப்படின்னு அர்த்தம். இதை கேட்பவர்களிடம் நேரடியாகவே ஒரு கேள்வியை கேட்கிறேன். கடந்த சில மாதங்களில் நீங்கள் ஒரு புதிய டிவி அல்லது வாஷிங் மிஷின் வாங்குவதை விலைவாசி உயர்வு காரணமாக தள்ளி போட்டிருக்கிறீர்களா? நீங்க மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. இது ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா மாறிடுச்சு இப்போ. ஆமா, மேல்தட்டு பொருளாதாரம் வளருது. ஆனா அடித்தட்டு மக்கள் பணவீக்கத்தால் அழுத்தப்படுகிறார்கள். இது நீண்ட காலத்திற்கு எவ்வளவு ஆபத்தானது? நுகர்வு வீழ்ச்சி என்பது பொருளாதாரத்தின் அடித்தளத்தில் அடிக்கும் ஒரு அபாயமணி. ஒரு நாடோட பொருளாதாரம் பெருநிறுவனங்களின் முதலீட்டில் மட்டும் இயங்க முடியாது. ஆமா, சாதாரண மக்களோட பங்களிப்பும் வேணும். கண்டிப்பா. அது சாமானிய மக்களின் பாக்கெட்டில் இருக்கும் பணத்தில் தான் சுழல வேண்டும். அந்த பணம் குறையும் போது ஒட்டுமொத்த வளர்ச்சியும் ஒரு கட்டத்தில் தேங்கிவிடும். இது அந்த ஹார்மோஸ் நீரிணை பிரச்சனையோட தொடர்ச்சியா? எக்ஸாக்ட்லி.
ஹார்முஸ் நீரிணை அடைக்கப்பட்டதால் உலக அளவில் ஏற்பட்ட பணவீக்கம் எப்படி இந்தியாவின் கடைக்கோடி கிராமத்தில் உள்ள ஒருவரின் வாங்கும் திறனை காலி செய்கிறது என்பதற்கான நேரடி சான்று இது. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இப்போ இந்த மேக்ரோ பொருளாதாரத்திலிருந்து அப்படியே நமது மாநிலத்தின் நுண்ணிய அரசியலுக்கு வருவோம். தமிழக தேர்தல் களம் அனல் பறக்குது. ஆமா, சூடு பிடிச்சிருக்கு. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது பிரச்சாரத்துல இது SPA மற்றும் NDA கூட்டணிகளுக்கு இடையிலான நேரடி போர் அப்படின்னு முழங்குகிறார். குளத்தூரில் போட்டியிடும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தனது சொத்து மதிப்பு 6.25 கோடி ரூபாய் என்று வேட்புமனுவில் தாக்கல் செய்துள்ளார். ஆனா இங்க நான் கவனிக்க விரும்பும் மிக முக்கியமான புள்ளி வேறொன்று இருக்கு. அந்த மகளிர் உரிமை தொகை பத்தி தானே? ஆமா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் 1,31,00,000 பெண்களுக்கு 5,000 ரூபாய் முன்கூட்டியே வழங்கப்பட்டுள்ளது. இது பொருளாதாரமும் அரசியலும் எப்படி உன்னோட ஒண்ணு பின்னி பிணிந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. எப்படி சொல்றீங்க? ஒருபுறம் தேசிய அளவிலான அந்த வடிவ பொருளாதாரத்தால் மக்களின் வாங்கும் திறன் குறைந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். மறுபுறம் மாநில அரசு நேரடியாக மக்களின் கைகளில் பணத்தை கொடுக்குது. இது ஒரு பேலன்சிங் ஆக்ட் மாதிரி. அது மட்டுமல்ல, நான் முதலிலேயே பார்த்த அந்த சர்வதேச போர் பதற்றம் நேரடியாக சென்னையில எதிரொலிக்குது. ஒரு நடுத்தர குடும்பம் சென்னையில ஒரு திருமணத்தை நடத்த திட்டமிட்டிருந்தா இது அவர்களுக்கு பேரிடி. ஏன்னா தங்க விலை. ஆமா, சென்னையில ஒரு சாவரன் தங்கம் 1,900,800 ரூபாயாக உயர்ந்துள்ளது. வெள்ளி கிலோ 2.5 லட்சமாக சரிந்துள்ளது. இது ஒரு பெரிய ஷாக் சாதாரண மக்களுக்கு. உலகப் போருக்கும் என் வீட்டு திருமணத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறவர்களுக்கு இதுதான் நேரடி பதில். போர் என்பது டிவியில வரும் செய்தி அல்ல, அது நம்ம பர்சன் நேரடியாக தாக்கும் ஆயுதம். நீங்க குறிப்பிட்ட அந்த தங்கம் விலை உயர்வின் அறிவியலை புரிஞ்சு கொள்வது அவசியம். உலகளாவிய நிச்சயமற்ற தன்மையின் போது, அதாவது குளோபல் அன்சர்டனிட்டி வரும்போது, பங்குச் சந்தைகளோ கரன்சியோ நம்பகத்தன்மையை இழந்துடும். ஓ, அதனாலதான் தங்கத்தை நோக்கி ஓடுறாங்களா? ஆமா, அப்போ முதலீட்டாளர்கள் உலகம் முழுவதும் பாதுகாப்பான முதலீடாக தங்கத்தையே நாடுறாங்க. டிமாண்ட் கூடுவதால் விலை எகிரிகிறது. இது ஒரு சங்கிலி தொடர் விளைவு. அப்படியென்றால் இந்த விலைவாசி உயர்வு பிரச்சனைக்கு மத்தியில அரசு 5,000 ரூபாயை முன்கூட்டிய வாக்காளர்களுக்கு வழங்குவது ஜனநாயகத்தில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது உண்மையான பொருளாதார தீர்வா? தத்துவ பார்வையில பாத்தீங்கன்னா இது ஒரு நலன்புரி அரசின் அங்கம், அதாவது வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு பார்க்கணும். அன்றாட தேவைகளுக்காகவும் இந்த தங்கம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்றத்தாலும் போராடும் சாதாரண மக்களுக்கு கையில கிடைக்கும் இந்த ரொக்கம் உடனடி ஆசுவாசத்தை தரும் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனா நீண்ட காலத்துக்கு அங்கதான் பொருளாதார அறிவியல் வருது. இதன்படி பார்த்தா இது அரசிற்கு மிகப்பெரிய நிதிச்சுமையை ஏற்படுத்தும். ஃபிஸ்கல் டெபிசிட் அதிகமாகும். இது நீண்டகால பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவுமா அல்லது வாக்காளர்களின் உளவியலை மாற்றி அவர்களை நிரந்தரமாக அரசை சார்ந்திருக்க செய்யுமா என்பது உலகெங்கிலும் உள்ள ஜனநாயகங்களில் விவாதிக்கப்படும் ஒரு ஆழமான கேள்வி. இது ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்ந்த பிரச்சனை இல்ல. கண்டிப்பா இல்ல. இது எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கும் அப்பாற்பட்ட ஒரு கட்டமைப்பு ரீதியான விவாதம். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. மனிதர்கள் இப்படி அதிகாரம், பொருளாதாரம், போர், விலைவாசி என முரண்பாடுகளில் சிக்கியிருந்தாலும் அவர்களின் அறிவு வியக்கத்தக்க வகையில் செயல்படும் ஒரு இடமும் இருக்கு. குவாண்டம் டெக்னாலஜி பத்தி சொல்றீங்க? அதேதான், அதுதான் குவாண்டம் தொழில்நுட்பம். ஜப்பானின் ஃபுஜிட்சு மற்றும் ஒசாகா பல்கலைக்கழகம் இணைந்து ஸ்டார் ஆர்கிடெக்சர் வெர்ஷன் 3 என்ற புதிய கட்டமைப்பை உருவாக்கியுள்ளன. சைட்டோக்ரோம் P450 அப்படிங்கிற மூலக்கூறின் கணக்கீட்டை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளிலிருந்து வெறும் 10 முதல் 35 நாட்களாக குறைத்து விட்டார்கள். இது அறிவியல் உலகின் இமாலய சாதனை. ஆரம்பகால குவாண்டம் கணினிகள் நிறைய பிழைகளை செய்யக்கூடியவை. ஏன்னா குவாண்டம் துகள்கள் வெளிப்புற சத்தத்தால், அதாவது நாய்ஸ்னால எளிதில் பாதிக்கப்படும். அதனாலதான் அதை கமர்ஷியலா யூஸ் பண்ண முடியல. ஆமா, ஆனா இந்த ஸ்டார் ஆர்கிடெக்சர் என்பது பிழை தாங்கும் குவாண்டம் கணினி தொழில்நுட்பத்தின் ஒரு மைல்கல். தவறுகளை உடனுடன் திருத்திக் கொண்டு இது செயல்படுது. இதை நான் இப்படி புரிந்து கொள்கிறேன். ஒரு 10,000 துண்டுகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஜிக்ஸா புதிரை எடுத்துக்கொள்வோம். ஓகே. ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் ஒவ்வொரு துண்டாக எடுத்து பொருத்தி பார்க்கும். இது பல 1000 ஆண்டுகள் பிடிக்கும். ஆனா குவாண்டம் கம்ப்யூட்டர் சூப்பர் பொசிஷன் என்ற விதியின் மூலம் ஒரே நேரத்தில் அத்தனை துண்டுகளையும் பொருத்தி பார்த்து சில நொடிகளில் ஒட்டுமொத்த படத்தையும் காட்டிவிடுகிறது. நான் சொல்வது சரிதானே? மிக துல்லியமான விளக்கம்.
இப்படி ஒரே நேரத்துல கோடிக்கணக்கான சாத்தியக்கூறுகளை அலசுவதால்லாம் பல ஆண்டுகளாகவும் கணக்கிட்ட சில நாட்களில முடிக்க முடிகிறது. அந்த மூலக்கூறு பத்தி சொன்னீங்களே, அது அவ்வளவு முக்கியமா? கண்டிப்பா. இதுல நீங்க குறிப்பிட்ட அந்த சைட்டோக்ரோம் பி 450 என்பது ஒரு சாதாரண மூலக்கூறு அல்ல. மனித உடல்ல மருந்துகள் எப்படி செயல்படுது, எப்படி உடைக்கப்படுது அப்படிங்கறத தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான நொதி அது. ஓ, ஒரு என்சைம். ஆமா. இத துல்லியமாக கணக்கிடுவது ஒட்டுமொத்த மருத்துவத்துறையையும் மருந்து கண்டுபிடிப்பையும் அடியோடு புரத்தி போட போகுது. இத அப்படியே நம்ம இந்தியாவோட பொருத்தி பார்ப்போம். இந்தியா பல்வேறு துறைகளை இணைத்து ஒரே குடையின் கீழான உயிரியல் தொழில்நுட்ப கவுன்சிலை உருவாக்கியுள்ளது. இது ஒரு மிகச்சிறந்த முன்னெடுப்பு. ஆமா. உலக சுகாதார அமைப்பு கூட இந்தியாவின் காசநோய் ஒழிப்பு முயற்சிகளையும் உஜ்வாலா திட்டத்தையும் வெகுவாக பாராட்டியிருக்கு. இந்த இரண்டு செய்திகளையும் இணைத்து பார்த்தாதான் இதோட முழு பரிமாணம் புரியும். ஒரு பக்கம் IBM மற்றும் சிஸ்கோ இணைந்து ஒரு குவாண்டம் நெட்வொர்க்கே உருவாக்குறாங்க. மறுபக்கம் இந்தியா உயிரியல் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்கிறது. குவாண்டம் தொழில்நுட்பத்தின் மூலம் புதிய மருந்துகளை மிக வேகமா பரிசோதிக்க முடியும் போது காசநோய் போன்ற கொடிய நோய்களை முற்றிலுமாக ஒழிக்கும் இந்தியாவின் முயற்சிகளுக்கு இது மிகப்பெரிய ஆயுதமா மாறும். பல வருஷமா இருக்கிற நோயை ஈஸியா குணப்படுத்திடலாம். எக்ஸாக்ட்லி. பல தசாப்தங்களாக தொடரும் ஒரு நோயை இந்த தொழில்நுட்பம் சில ஆண்டுகள்ல முடிவுக்கு கொண்டு வரலாம். இப்போ இந்த நுண்ணிய குவாண்டம் உலகத்திலிருந்து பிரம்மாண்டமான பிரபஞ்சத்திற்கு பயணப்படுவோம். ஒரு பக்கம் நாசாவின் ஆர்டெமிஸ் 2 விண்கலம் 4 விண்வெளி வீரர்களோடு நிலவுக்கு செல்ல ஏப்ரல் 1ஆம் தேதி கவுண்டவுன் தொடங்கியுள்ளது. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு. ஆமா, பெரிய சூரிய சுடர்கள் வந்தாலும் விண்கலத்திற்கு ஆபத்தில்லை என்று உறுதியாக சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரோ 2026-27 ஆண்டுகளை ககன்யான் ஆண்டுகள் என்று கம்பீரமாக அறிவித்துள்ளது. மனிதர்களை விண்வெளி அனுப்பும் திட்டம் ரொம்ப வேகமா நடக்குது. ஆமா, இதற்காக வயோமித்ரா ரோபோ தயாராகுது. CE-20 என்ஜின் சோதனை வெற்றி பெற்றிருக்கு. இது மட்டுமல்ல, விண்வெளியில் 8 பில்லியன் ஒளியாண்டுகளுக்கு அப்பால் ஒரு ஸ்பேஸ் லேசர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பிரபஞ்சம் எப்பவுமே ஆச்சரியங்கள் நிறைந்தது. ஆனா இதையெல்லாம் படிக்கும்போது எனக்குள் ஒரு வலுவான கேள்வி எழுகிறது. என்ன கேள்வி அது? நாம் பூமியில் இருக்கும் நிலைமையை பார்த்தோம். மனிதர்கள் வழங்குகளுக்காக போர் செய்கிறார்கள். ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டு பெட்ரோல் விலை உச்சத்தில் இருக்கு. நுகர்வு குறைந்து கேவடிவ பொருளாதாரம் சாமானிய மக்களை வாட்டுகிறது. ஆமா, இது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற உண்மைகள். இத்தனை வாழ்வாதார பிரச்சனைகள் பூமியில் இருக்கும்போது நிலவுக்கும் செவ்வாய்க்கும் பல ஆயிரம் கோடிகள் செலவழித்து நாம் ஏன் செல்ல வேண்டும்? அந்த பணத்தை மக்களின் வறுமையை ஒழிக்க பயன்படுத்தலாமே. இந்த கேள்விக்கான பதிலை நாம் அறிவியல்ல மட்டும் தேட முடியாது. தத்துவம் மற்றும் ஆன்மீக பார்வையில் இதற்கு ஒரு ஆழமான விடை இருக்கு. இன்றைய செய்திகளில் வந்த J0218-0036 என்ற கருந்துளையை பற்றி கேள்விப்பட்டீர்களா? ஆம், 10 பில்லியன் ஒளியாண்டுகளுக்கு அப்பால் தன் எரிபொருளை இழந்து மங்கி வரும் அந்த பிரம்மாண்ட கருந்துளைத்தானே? அதேதான், 10 பில்லியன் ஆண்டுகள். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். பல பில்லியன் ஆண்டுகள் ஒட்டுமொத்த விண்மீன் திரளையே தன் ஈர்ப்பு விசையால் ஆதிக்கம் செலுத்திய, ஒளியை கூட தப்ப விடாத ஒரு மாபெரும் கருந்துளையே ஒரு கட்டத்தில் தன் ஆற்றலை இழந்து இருளில் மங்கி போகிறது. கேட்கறதுக்கே பிரமிப்பா இருக்கு. பிரபஞ்சத்தின் அளவுகோல்ல பாத்தீங்கன்னா மனிதர்களின் இருப்போ நமது நாடுகளின் எல்லைகளோ ஒரு கண்ணிமைக்கும் நேரம் கூட இல்ல. அதாவது நமது அதிகார போட்டிகள் எல்லாம் பிரபஞ்ச அளவுகோல்ல ஒன்றுமே இல்லங்கிறீங்களா? நிச்சயமாக. நிலவுக்கும் செவ்வாய்க்கும் நாம் விண்கலங்களை அனுப்புவது என்பது வெறும் அறிவியல் தேடல் அல்ல. அது நம்முடைய குறுகிய புவிசார் எல்லைகளை உடைத்து இந்த பிரபஞ்சத்தில் நாம் எவ்வளவு சிறியவர்கள், எவ்வளவு தற்காலிகமானவர்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு உளவியல் பயணம். ரொம்ப ஆழமான ஒரு கருத்து இது. அந்த புரிதல் வரும்போதுதான் வளங்களுக்காக நாம் நடத்தும் போர்களும் இனவாத பிரிவினைகளும் எவ்வளவு அற்பமானவை என்ற தெளிவு மனிதகுலத்திற்கு கிடைக்கும். விண்வெளி பயணம் என்பது வெளியே செல்வதற்கான பயணம் அல்ல. மனிதன் தன் உள்ளே இருக்கும் ஈகோவை உடைத்து தன்னைத்தான் உணர்வதற்கான பயணம். இன்னைக்கு நாம் பார்த்த செய்திகள் அனைத்தையும் தொகுத்து பார்த்தால் ஆச்சரியமா இருக்கு. ஒரு புறம் போர், பணவீக்கம், அரசியல், மருத்துவ வன்முறை என மனிதனின் இருண்ட பக்கம். இன்னொரு புறம் நோய்களை ஒழிக்க துடிக்கும் குவாண்டம் தொழில்நுட்பம், பிரபஞ்சத்தை அளக்க நினைக்கும் விண்வெளி பயணம் என அவனது அறிவின் பிரகாசமான பக்கம். இரண்டும் ஒரே நேரத்தில் ஒரே மனிதகுலத்தால் நிகழ்த்தப்படுகிறது. இதுதான் மனிதகுலத்தின் நிரந்தர முரண்பாடு.
இருளும் ஒளியும் கலந்த இந்த முரண்பாடுகளை தாண்டி நாம் ஒட்டுமொத்தமா எதை நோக்கி நகர்கிறோம், எந்த பக்கத்தை நாம் அதிகம் தேர்ந்தெடுக்கிறோம் என்பதுதான் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இந்த விரிவான தேடலின் தொடக்கத்தில் நான் சொன்னது போல, செய்திகள் வெறும் உலகத்தை பற்றி பேசுவதில்லை, உங்களை பற்றியே பேசுகின்றனர். கண்டிப்பா. உலக பிரச்சனைகளை தாண்டி சற்றே உங்களுடைய வாழ்க்கையை உள்நோக்கி பாருங்கள். பல பில்லியன் ஆண்டுகள் ஆதிக்கம் செலுத்திய ஒரு கருந்துளையே ஒரு கட்டத்தில் எரிபொருள் தீர்ந்து இருளில் கரைகிறது. அப்படியென்றால் வெறும் சில 100 ஆண்டுகள் வாழும் நாம் எதற்காக இந்த தற்காலிக எல்லைகளையும் பிரிவினைகளையும் அதிகார போட்டிகளையும் பிடித்துக்கொண்டு தொங்குகிறோம்? நம்முடைய உண்மையான எரிபொருளை, அதாவது நம்முடைய ஆற்றலை, நம் வாழ்நாளை நாம் எதில் செலவிட வேண்டும்? இதை உங்களுடைய ஆழ்ந்த சிந்தனைக்கே விட்டுவிடுகிறோம். மிகச் சிறப்பான ஒரு முடிவுரை. இதுதான் இன்றைய உலகம். நாம் செய்திகளை கேட்கிறோம், ஆனால் அவை நம்மை பற்றியே பேசுகின்றன. தினமும் இரவு 8 மணிக்கு தமிழ் வாய்ஸ் ரீட்ஸில் சந்திப்போம். உலகை புரிந்து கொள்வோம் உள்ளிருந்து. இவ்வளவு நேரம் கேட்டதற்கு மனப்பூர்வமான நன்றி. நன்றி. இந்த சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம இயங்குகிறது. இந்த முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள UPI ID மூலம் உங்களால் முடிந்த அளவு ஆதரவு கொடுக்கலாம். சிறிய ஆதரவும் இந்த பயணத்தை தொடர வைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. லைக் பண்ணி கமெண்டில் உங்கள் எண்ணங்களை சொல்லுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.